மாணவி பாதிக்கப்பட்ட அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆளுநர் என் ரவி வரும் 28ஆம் தேதி ஆய்வு நடத்த இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இத்தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் ஞானசேகரன் என்பவரை கைது செய்தனர். சம்பவம் தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாடு ஆளுநர் என் ரவி 28ஆம் தேதி மதியம் ஆய்வு நடத்த இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்போது பல்கலைக்கழகத்தில் பல்வேறு தரப்பினரிடம் அவர் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. திமுக ஆட்சியை அகற்றுவது தொடர்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பகல் கனவு காண்பதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். திமுக அரசை கண்டித்து முன்னதாக கோவையில் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொண்டார். இத்தொடர்பாக திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர்பாபு, அண்ணாமலை என்னும் செயல்கள் மணலிலேயே கயிறு திரிப்பதற்கு சமமாகத்தான் அமையும் என விமர்சித்துள்ளார். திமுக ஆட்சியை அகற்றும் வரை காலணி அணிய மாட்டேன் என கூறிய அண்ணாமலை அதே பேட்டியில் 48 நாட்கள் என குறைத்து விட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். திராவிட மாடல் ஆட்சியில் குறையாக எதுவும் சொல்ல முடியாது என்பதால் இப்படிப்பட்ட சவால்களை அண்ணாமலை விடுப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஒருவேளை வேறு ஏதாவது நேர்த்தி கடனுக்காக இந்த 48 நாட்கள் என்று அறிவித்திருக்கிறாரோ என்னவோ தெரியவில்லை. நாளொரு மேனியும் பொழுதொரு ஒன்றுமாக மாற்றி மாற்றி பேசுவது, மாற்றி மாற்றி சவால் விடுவது, மாற்றி மாற்றி குற்றங்கள் சொல்வது, குறைகள் சொல்வது இது வாடிக்கையாக வைத்திருக்கின்றார். நேற்றைக்கு கூட பார்த்தால் இந்த ஆட்சியை அகற்றுகின்ற வகையில் காலடி அணிய மாட்டேன் என்று முதலில் சொல்லுகிறார். அது நிறைவேறாத ஆசை. நிச்சயம் தார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் திராவிட முன்னேற்ற கழகம்தான் இந்த தமிழ் மண்ணிலே ஆட்சி செலுத்தும். ஆட்சி அகற்றுகின்ற வரையில் காலணி அணிய மாட்டேன் என்று சொன்னவர் அதே பேட்டியிலேயே 48 நாட்கள் என்று குறைத்திருக்கின்றார். நிச்சயமாக அவர் காணுகின்ற கனவு பகல் கனவாக இருக்கும். அவர் எண்ணுகின்ற செயல்கள் மணலிலே கயிறு திரித்ததற்கு சமமாகத்தான் அமையும். ஆகவே இந்த திராவிட மாடல் ஆட்சியில் குறைகள் ஏதும் சொல்ல முடியாததால் இப்படிப்பட்ட சவால்களை அவர் இட்டுக் கொண்டிருக்கின்றார். ஒருவேளை வேறு ஏதாவது அண்ணா பல்கலை மாணவி வன்கொடுமை விவகாரத்தை வைத்து அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமியும் அரசியல் செய்து வருவதாக திமுக அமைப்பு செயலாளர் எஸ் பாரதி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அண்ணா பல்கலைக்கழகம் ஆளுநர் மற்றும் துணைவேந்தர்களால் செயல்படக்கூடிய ஒரு நிர்வாகம் என்றும் அவ்வளவு பெரிய வளாகத்தில் காவலர்கள் இல்லை என்பது யாருடைய தவறு என மக்கள் அறிவார்கள் எனவும் கூறினார். மேலும் அதிமுக ஆட்சியில் பெண்கள் வன்கொடுமை செய்யப்பட்ட போது எடப்பாடி பழனிசாமி எங்கே போனார் என கேள்வி எழுப்பிய எஸ் பாரதி, அண்ணாமலைக்கு அப்போது சவுக்கு கிடைக்கவில்லையா எனவும் வினவினார். அண்ணா பல்கலைக்கழகம் கவர்னரால் நியமிக்கப்படுகிற, துணைவேந்தரால் நிர்வகிக்கப்படுகின்ற ஒரு அட்டானமஸ் பாடி என்பதை எல்லோரும் அறிவார்கள். ஏன் அந்த பல்கலைக்கழகத்துக்குள் நுழைவதென்ற காவல்துறை நுழைவதென்றால் கூட துணைவேந்தருடைய பர்மிஷன் நாம் நுழைய முடியாது. காக்னிசன்ஸ் எடுத்த உடனே யார் என்று பொறுத்து நடவடிக்கை எடுத்துட்டாங்க. இப்பொழுது இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. இதை திசை திருப்புகிற வகையில் இவ்வளோ பேசுகிற எடப்பாடி பொள்ளாச்சியிலே 200க்கு மேற்பட்ட பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார்களே, இவர் தான் ஆட்சியில் இருந்தார். இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தாரா? அந்த பெண்கள்லாம் என்னை விட்டுடண்ணான்னு கதறதை நான் தொலைக்காட்சியில் பார்த்தேன், ஊடகங்களில் பார்த்தேன். அப்படி கதற பொள்ளாச்சியில் நடைபெற்ற போது எங்கே போயிருந்தார் இந்த எடப்பாடி? அண்ணாமலை ஒரு வினோதமான ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறார். சாட்டை அடித்து நான் கேட்குறேன், அண்ணாமலைக்கு பொள்ளாச்சியில் போராட்டம் இந்த பாலியல் சம்பவம்லாம் நடக்கும்போது சவுக்கே கிடையாதா? யாரை கண்டுபிடிக்கல? அப்போ இன்னும் லண்டனில் போய் அங்கே கண்டுபிடிச்சி அங்கேருந்து சவுக்கு வாங்கிட்டு வந்த மாதிரி இல்லை, இப்போது புதுசாக சவுக்கு எடுத்து அடிச்சுக்கிறாரு. பொள்ளாச்சி சம்பவத்தை அதிமுக அரசு மறைத்தது போல நாங்கள் மறைக்கவில்லை, குற்றவாளியை கைது செய்துள்ளோம் என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அண்ணாமலை தான் செய்த தவறுக்காக பாவ விமோச்சனம் பெற சாட்டையால் அடித்துக் கொண்டாரா என கேள்வி எழுப்பினார். பழனிக்கு பாத யாத்திரை செல்பவர்கள் 40 நாட்கள் செருப்பு போட மாட்டார்கள். அதை கடைபிடித்து வரும் அண்ணாமலை திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவேன் என கூறினால் அவர் வாழ்நாள் முழுவதும் செருப்பு போட முடியாது எனவும் தெரிவித்தார்.